வணக்கம். வாங்க, நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான கதைக்குள்ள போகலாம். நேரம்னா என்ன, நாம அதை எப்படி பார்க்கறோம்னு நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்தி போட்ட ஒரு மிஷின். அதாவது மனுஷன் செஞ்ச முதல் மெக்கானிக்கல் கிளாக் பத்தின கதை அது. அதை கண்டுபிடிச்ச அந்த மாமேதைய பத்தியும் தான். வாங்க, இந்த நேர பயணத்தை தொடங்கலாம். சரி, இந்த கதையை நம்ம முழுசா புரிஞ்சிக்க முதல்ல ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்களேன். அதாவது கடிகாரமே இல்லாத ஒரு உலகம். அப்போ நேரங்கிறது முழுக்க முழுக்க இயற்கையோட கையில தான் இருந்துச்சு. சூரியன் எங்க போகுது, நம்ம நிழல் எவ்வளவு நீளமா இருக்கு, இதையெல்லாம் வச்சு தான் மக்கள் அவங்க நாள் எப்படி போகுனே முடிவு செஞ்சாங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த கணக்குல துல்லியம்னே ஒண்ணு கிடையாது. ரொம்ப நிலையற்ற ஒண்ணா இருந்துச்சு. இப்போ பாருங்க, அந்த வித்தியாசத்தை நாம நேர்லயே பார்க்கலாம். ஒரு பக்கம் சூரியன் நிழல்னு இயற்கையை நம்பியிருந்த முறைகள். யோசிச்சு பாருங்க, வானம் மேகமூட்டமா இருந்தாலோ இல்ல மழை பெஞ்சாலோ அவ்வளோதான், டைம் என்னன்னே சொல்ல முடியாது. ராத்திரி நேரத்துலதும் சுத்தமா யூஸ் இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரு மெஷின், அது கொடுக்க போற ஒரு நிலையான சீரான துடிப்பு. இது நிஜமாவே ஒரு புரட்சிகரமான யோசனை இல்லையா? சரி, இவ்ளோ பெரிய ஒரு மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு ஹீரோ இருக்கணும் இல்லையா? அவர் பெயர்தான் மக்டபர்கை சேர்ந்த ஜெர்பாட். சொல்லப்போனா அவருக்கு இருந்த ஆர்வம் இருக்கே, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அவ்ளோ பெரிய ஒரு அறிஞர், இந்த மொத்த புரட்சிக்குமான விதைய போட்டதே அவர்தான். ஜெர்பர்ட்ட பத்தி சொல்லணும்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அவரோட திறமைகள் தான். அவள் சும்மா ஒரு புத்தக புழுலாம் கிடையாது. வானியல், கணக்கு, மெக்கானிக்ஸ்னு பல துறைகள்ல ஒரு கில்லாடியா இருந்தாரு. அட, இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இவர்தான் பின்னால போப் சில்வெஸ்டர் டூவா ஆனார். அடேங்கப்பா! ஒவ்வொரு பெரிய கண்டுபிடிப்புக்கு பின்னாடியும் ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஜெர்பர்ட்டையும் ஒரு கேள்வி விடாம துரத்திக்கிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, நேரத்தை எப்பவுமே எல்லா இடத்துலயும் சரியா அளக்க முடியுமா? இந்த ஒரே ஒரு கேள்விதான். இதுதான் ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கு வழி அமைச்சது. நம்ம உலகத்தையே மாத்தப் போற ஒரு பெரிய தேடலை தொடங்கி வச்சது. அந்த கேள்விக்கு பதில் வேணும்ல? அதை தேடி ஜெர்பர்ட் நேரா அவரோட ஒர்க் ஷாப்குள்ள போனார். அந்த கேள்விய வெறும் கேள்வியா இல்லாம நிஜமான கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு பொருளா மாத்தியே ஆகணும்னு ஒரு வெறியோட உள்ள போனார். அங்கதான் அவரோட கற்பனை ஒரு மெஷினா உருவெடுக்க ஆரம்பிச்சது. சரி, அப்போ அந்த முதல் கடிகாரம் எப்படி வேலை செஞ்சது? முக்கியமான விஷயமே அதோட ரொம்ப சிம்பிளான ஆனா செம்ம புத்திசாலித்தனமான டிசைன் தான். பாருங்க, ஒரு வெயிட் மெதுவா கீழே இறங்கும். அப்படி இறங்கும்போது அது வரிசையா சில கியர்ஸை சுத்தும். அந்த கியர்ஸ் ஒரு முள்ளோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த முள் தான் நமக்கு டைம் காட்டும். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா அந்த காலத்துல இது ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி புரட்சி. ஆனா இது ஒரே ராத்திரியில நடந்த மேஜிக்லாம் கிடையாது. இந்த சிக்கலான மிஷினுக்கு உயிர் கொடுக்க ஜெர்பர்ட் மாசக்கணக்கா உழைச்சார். ஒவ்வொரு கியரும் ஒவ்வொரு சின்ன பார்ட்டும் ரொம்ப துல்லியமா ரொம்ப கவனமா கையாலே செய்யப்பட்டது. அது வெறும் உழைப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு தவம் மாதிரி. இப்போ வாங்க அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்துக்கு போவோம். ஜெர்பர்ட்டோட கடிகாரம் முதல் முறையா மேக்டபர்க் நகர மக்களுக்கு முன்னாடி காட்டப்பட்ட போது அது வெறும் ஒரு மெஷின் இல்லைங்க, அது ஒரு புதிய சகாப்தத்தோட ஆரம்பம். அது அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின தாக்கம் உடனடியா இருந்துச்சு, ரொம்ப ஆழமாவும் இருந்துச்சு. அந்த மெஷினை முதல் தடவை பார்த்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை இதுதான்: இதுதான் நேரத்தையே பிடிச்சு வைக்கிற கருவி. ஆமாங்க, அவங்க பார்த்தது வெறும் மரமும் இரும்பும் கலந்த ஒரு பொருள் இல்ல, கண்ணுக்கு தெரியாத காலத்தையே கட்டி போட்ட ஒரு அற்புதத்தை அவங்க நேரடியா பார்த்தாங்க. அவங்களோட அந்த ஆச்சரியம்தான் இந்த ஒரு வரியில அப்படியே வெளிப்படுது. சரி சரி, இந்த கடிகாரம் ரோஸ்கார் வாழ்க்கைய நிஜமா எப்படி மாத்துச்சு? அதோட ஒவ்வொரு மணி ஓசையும் அந்த ஊருக்கே ஒரு புது ரிதம் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். வியாபாரிங்க கடையை திறக்கிறது, விவசாயிகள் வேலைக்கு போறது, குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஓடுறதுன்னு எல்லாமே இப்போ கிளாக்கோட துல்லியமான நேரப்படி நடக்க ஆரம்பிச்சுது. வேலை, ஓய்வுன்னு எல்லாமே ஒரு ஒழுங்குக்கு வந்துடுச்சு. இதுதாங்க அந்த கண்டுபிடிப்போட உண்மையான பவர். மக்கள் நேரத்தை எப்படி உணர்றாங்க, எப்படி தங்களோட வாழ்க்கையை ஒருங்கமைச்சுக்கிறாங்கங்கிற விஷயத்துல இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இனிமே சூரியன் மறைஞ்சாலோ இல்ல மேகம் மூடினாலோ கவலையே இல்ல. நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சீரா நகர ஆரம்பிச்சது. ஒரு ஊரே ஒரே நேரத்தை பகிர்ந்துக்க ஆரம்பிச்சது. இப்போ நாம இந்த கதையோட முடிவுக்கு வர்றோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஜெர்பர்ட்டோட இந்த கண்டுபிடிப்போட வரலாற்று முக்கியத்துவத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போமா? இது சும்மா நேரத்தை காட்டுற ஒரு மெஷின் மட்டும் இல்லங்க, அதுக்கும் மேல ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நேரத்தை அளக்கவும் அதை கட்டுப்படுத்தவும் மனுஷன் எடுத்த முயற்சிகள்ல இதுதான் மொதப்படி. ஆனா இதுதான் மிக முக்கியமான படியும் கூட. நாம இன்னைக்கு சொல்றோமே மாடர்ன் வேர்ல்டுன்னு, அதுக்கான அடித்தளமே இங்கிருந்து தான் போடப்பட்டுச்சு. இந்த ஒரு வரியோட இந்த கதையை நாம முடிச்சுக்கலாம். மனிதன் நேரத்தை அடக்க முயன்ற முதல் வெற்றி குரல். யோசிச்சு பாருங்க, ஜெர்பர்ட்டோட ஒரு சின்ன ஒர்க் ஷாப்ல ஆரம்பிச்ச ஒரு ஐடியா இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகத்தையே வடிவமைச்சிருக்கு. அந்த முதல் டிக்டாக் சத்தம் அது வரலாற்றோட போக்கையே மாத்தி எழுதிடுச்சு இல்லையா?